நான் இன்று தப்பித்து விட்டால் பிறகு தங்களது பாசத்திற்குரிய பிரபஞ்சம் தப்பிக்காது. ஒரு அந்தகாசுரனை கண்டு அஞ்சினீர்கள். இப்போது லட்ச அந்தகாசுரன் இருக்கிறார்கள். இனி பிரபஞ்சத்தில் இருள் சூழ்வதை எவராலும் தடுக்க முடியாது. அண்ட சராசரம் முழுக்க இனி காரிருள் சூழப் போகிறது. இவ்வாறு அநியாயம் புரியாதே அந்தகாசுரா. இத்தவறை செய்யாதே. நாங்கள் கூறுவதை கேள் மகனே. பிரபஞ்சத்தை நாங்கள் அழித்து விடுவோம். அந்தகாசுரா, மகாதேவா, இது இவ்வாறே தொடர்ந்தால் அண்ட சராசரமும் நொடிப்பொழுதில் அழிந்துவிடும். பௌமா, நான் உனக்கு பயிற்சி அளித்தேன். மாயைகளை கற்பித்து சக்திகளை வழங்கினேன். சிந்திய உதிரத்தை நீ மீண்டும் பெற்றிடும்படி செய்வேன் என்று உனக்கு ஒரு வரமும் அளித்திருக்கிறேன். உனக்கு வாக்களிக்கிறேன். நீ சிந்திய உதிரங்கள் யாவும் மீண்டும் நீ பெற்றிடும்படி செய்வேன். செல். உன் சகோதரன், எனது மைந்தன். அந்தகாசுரன் சிந்த இருக்கும் உதிரங்கள் யாவையும் நீ உள்வாங்க வேண்டும். இனியொரு அந்தகாசுரன் ஜனனிக்க கூடாது. உடனே செல் பௌமா. அவ்வாறே மகாதேவா. ஹரஹர மகாதேவா.
மகாதேவா, இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. இனி இதை கொண்டு அண்ட சராசரத்திலும் நான் இருளை பரப்பப் போகிறேன். இல்லை, இந்த ஒரே தாக்குதலில் பிரபஞ்சத்தில் இருந்து ஒளியை பறிக்கப் போகிறேன். வேண்டாம் மந்தகாசுரா, சிவனானவன் வேண்டி கேட்கிறேன், இவ்வஸ்திரத்தை பிரயோகிக்காதே. இந்த அமோக அஸ்திரத்தை கொண்டு அண்ட சராசரத்தையும் இருள்மயமாக்கப் போகிறேன். ஆனால் தங்களால் ஏதும் செய்ய இயலாது. அந்தகாசுரா, அந்தகாசுரா, அந்தகாசுரா! மகனே, அந்தகாசுரா! ஹர ஹர மகாதேவா, மகாதேவா, மகாதேவா! தாயே, நான் என் மீதே மிகுந்த குரோதத்துடன் இருக்கிறேன். எந்த மகனும் செய்யக்கூடாத மாபெரும் பாவத்தை நான் செய்துவிட்டேன். அதற்கு மன்னிப்பே கிடையாது. அசுரமாதா, அசுரகுரு, மிக்க நன்றி. தாங்கள் எனக்கு வாழ்க்கையை தந்தீர்கள், உயிர் வாழ்வதற்கான காரணத்தை தந்தீர்கள். உங்கள் இருவர் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை. என் வருத்தம் எல்லாம் ஒருவர் மீதுதான், எனது தந்தையின் மீது மட்டுமே. தாங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே. தாங்கள் என்ன எண்ணினீர்கள்? தாங்கள் தான் எனது தந்தை என்று அறிந்த மறுகணமே நான் பௌமன் போல் உற்சாகம் அடையவில்லை என்று எண்ணி விட்டீர்களோ? சிவசக்தியின் அம்சமாக இருப்பது நான் பெற்ற வரம் அல்லவா? நான் இந்த யுத்தத்தை வேண்டாம் என்று துறந்து தங்களிடம் சரணடைய எண்ணினேன். ஆனால் நான் செய்த பாவம் மிக கொடியதல்லவா? என் கரங்களை கொண்டு
பலரது கண்களுக்கு அதர்மத்தின் திரையை கட்டினேன். அத்திரை அனைத்தும் என் மரணத்திற்கு பிறகே விடுதலை பெறும். அதுவுமின்றி என் தந்தை அழகாக உருவாக்கிய இந்த பிரபஞ்சமானது அவர் மகனின் தீய செயலால் அழியும் என்பதை என்னால் ஏற்க முடியவில்லை. அவ்வாறு நடந்துவிட்டால் அது எனக்கு அவமானம் அல்லவா? அதனால்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். ஒருவேளை இந்த முடிவை நான் முன்பே கூறியிருந்தால் தாங்கள் தங்களின் மைந்தனை தாக்கியிருக்க மாட்டீர்கள். எனது முடிவுதான் எனது பிராயச்சித்தமாகும். குரோதம் மற்றும் அகங்காரத்தில் நான் கூறியிருந்தாலும் 11 முறை நான் தங்கள் திருநாமத்தை ஹர ஹர மகாதேவா என்று கூறியிருக்கிறேனே.